My dear masters, my dear gods and நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மர்ஷி பிதாமா பத்ரிஜி அவரையும் மகாவதார் டிவி நிர்வாக குழுக்கையும் ஜூம் செக்ஷனில் இருக்கிறவங்களுக்கும் மற்றும் யூடியூப்ல இருக்கிற அத்தனை மாஸ்டர்ஸுக்கும் காலை வணக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த தியானத்தை தொடரலாம். இன்றைய ஆன்ம ஞானத்துடைய தலைப்பு வர்ண ஆசிரம தர்மங்கள். தர்மம் அப்படின்னாக்க என்ன? தர்மம் அப்படின்னாக்க செய்ய வேண்டிய பணி, கர்மா. அதோட நிக்கல, அது எப்படி செய்யணும் அதையும் விவரமா சொல்றது தர்மம். அதாவது வாழ்க்கை வாழ்ற முறை, பிறந்ததுலேருந்து கடைசி நொடி வரலையும் எப்படி நம்ம செயல்படுத்தணும், எப்படி நம்ம பேசணும், எப்படி நம்ம வாழணும், இது எல்லாத்தையுமே சொல்றது தான் தர்மம். மாஸ்டர்ஸ், இந்த தர்மத்தை பற்றி முதல்லேருந்து சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. எப்படி ஒரு மனுஷன், மாஸ்டர், மனுஷனுக்கு தான் இந்த தர்மங்கள் தேவை. ஏன் தெரியுமா? இந்த படைப்புல 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. 84 லட்சம் உயிரினங்கள் இந்த படைப்புல. அதில் மனுஷன் கூட ஒருத்தன். 83,99,999 உயிரினங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி வாழணும், சமுதாயத்தில் எப்படி இருக்கணும் அந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னாக்க அவ எல்லாமே படைப்பு எப்படி இருக்கோ படைப்பு பிரகாரம்தான் அவருடைய வாழ்க்கையை நிறைவேற்றும். அதாவது படைப்புல எப்படி அந்தந்த உயிரினம் எப்படி வாழணும், என்ன பண்ணணும் என்றது நிர்ணயம் பண்ணியிருக்கு. அந்த படைப்புடைய தர்மத்து பிரகாரம், முறை பிரகாரம் அது வாழும். ஆனா ஒரு மனுஷன் மட்டும்தான் தன்னுடைய இஷ்டத்துக்கு புத்தியை பயன்படுத்தி, மனதை பயன்படுத்தி தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிருவான். அதாவது தன்னுடைய வாழ்க்கைக்காக, தான் வாழறதுக்காக நம்மளுக்கும் இந்த இயற்கை, இந்த சுஷ்டி எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கு. அதுதான் தர்மம். அந்த தர்மத்து பிரகாரம் போகாத அதர்ம முறையில போய், அதர்ம வழியில போய் வாழ ஆரம்பிச்சிருவான். பார்த்தீங்களா? அதனால்தான் மனித பிறவைக்கு மட்டும்தான், ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் தர்மங்கள் தேவை. எப்படி வாழணும் என்ன, மனுஷ பிறவைக்கு மட்டும்தான் ஞானம், ஆன்ம ஞானம் தேவை. மற்ற அத்தனை உயிரினங்களுக்கும் இது தேவை கிடையாது. பார்த்தீங்களா? ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு மாடு இருக்குன்னு நினச்சோங்களேன். அது என்ன சாப்பிடும்? புல் தான் சாப்பிடும், இல்லை தாவர உணவு சாப்பிடும், இலை அதெல்லாம் போய் சாப்பிடும் இல்லையா? அது தவிர வேறு இடம் கிடையாது. நீங்கள் அதுக்கு போடுங்க ஒரு 100 கிலோ புல் எடுத்து வந்து போடுங்க. ரொம்ப பசியாக இருக்கும் அதுக்கு. டப்ப 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 சாப்பிட ஆரம்பிக்கும். எவ்வளோ சாப்பிடும்? சரி, ஓகே, ஒரு 10 கிலோ சாப்பிட்டுச்சு, இல்லை 15 கிலோ சாப்பிட்டுச்சு, ஒரு 20 கிலோ சாப்பிட்டு வச்சுக்கலாம். வயிறு நிறைவிடுச்சு. வயிறு நிறைவ பிறகு மிச்சம் இருக்க 80 கிலோ இருக்கு இல்லையா? 100 கிலோ இல்லை, 80 கிலோ புல் இருக்கு. இது எடுத்துட்டு போய் நம்ம கொட்டாயில் சேர்த்து வச்சுக்கலாம், நாளைக்கு உதவும் அப்படின்னு நினைக்குமா? அப்படியே விட்டு போயிடும். ஆனால் ஒரு மனுஷன் பார்த்தீங்களா, அதுக்கு தேவை இருக்கிறது எவ்வளோ? ஒரு நாளைக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் 3 வேளை வயிறு ஃபுல்லாக அடிச்சு சாப்பிட்டாலும் கூட ஒரு படியாக அரிசி நினச்சிக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா? ஸோ உடல் உடல் உடல்ன்ற பாவனையோட அதர்ம காரியங்களை நிறைய பண்ணுறான். அதனால தான் மனுஷனுக்கு தான் இந்த அறிகுறி தேவை.
எப்படி வாழணும், என்ன ஆன்ம ஞானம் அத்தனையுமே தேவை. மற்ற எந்த ஊனத்துக்கும் தேவை கிடையாது ஆன்ம ஞானம். ஆனால் அந்த 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 பிறப்பிலேயே அது படைக்கப்பட்டிருக்கு, நம்மளுக்கும் படைக்கப்பட்டிருக்கு, பதிவாயிருக்கு, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்ம மறந்துட்டு நம்ம புத்தியும் மனதையும் பயன்படுத்தி கண்ணா மண்ணு வேலை பண்ண ஆரம்பிச்சிடும், கர்மங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுறோம், அதர்வ மார்க்கெட்டில் போக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம யார் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேன்றோம், மறந்துடுறோம். இன்னொரு சின்ன உதாரணம் சொன்னால் புரியும் உங்களுக்கு. ஆன்ம ஞானம் பண்ணுறது மனுஷனுக்கு மட்டும்தான் தேவை, மற்ற எந்த வீட்டுக்கு தேவையில்லைன்ட்டு. ஒரு நாய் இருக்குன்னு வச்சுங்களேன், தெருவில் போகிற நாய். தெருவில் போகிற நாய், நிறைய நாய்கள் இருக்கு தெருவில் இல்லையா? ஏதோ ஒரு நாய் செத்துருச்சுச்சாக்கா இன்னொரு நாய் அழுமா, ஐயோ செத்துச்சேன்ட்டு. பாருங்க, எந்த உயிரினமும் தன்னுடைய சக உயிரினம் செத்துருச்சுனாக்க அழுவாதுங்க. ஆனா மனுஷன் உறவினர்களோ சொந்தக்காரங்களோ யாராவது செத்துட்டாங்கன்னாக்கா ஒன்னும் அழுவ ஆரம்பிச்சிடுறான். என்ன மற்றவங்களோட ரொம்ப கேவலமான மனுஷன் கிடையாது. ஏன்னாக்கா மனுஷன் என்ன நினைக்கிறான், தன்னுடைய உடம்பு சாஸ்வதமா இருக்கும், உடல் பாவனை. அதனால உடல்ல இருந்து யாராவது பிரிஞ்சுட்டாங்கன்னாக்கா பிராணங்கள் போயிடுச்சுனாக்கா அழுவ ஆரம்பிச்சிடுறான். ஆனா மற்ற எந்த ஒன்று அழுவ பாருங்க. ஏன்னாக்கா எல்லா ஒன்றுக்கும் தெரியும் சாவன்றது ரொம்ப சகஜம். பிறப்பன் வந்துச்சானாக்கா சாவன்றது சகஜம், அதனால அழுவாது. அவ்வளோ எதுக்கு நம்ம மட்டன் சிக்கன் சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்றதுக்கு எல்லாம் வெட்டி தான் கொடுக்கணும் இல்லையா? அந்த அந்த ஒரு உயிரினம் வெட்டி தான் கொடுக்கணும். அது கோழியெல்லாம் வச்சுருப்பான் அவன் சிக்கன் ஷாப்பில், நிறைய கோழி வச்சுருப்பான். ஒரு கோழி எடுத்து அது இன்னொரு கோழி கண்முண்டியா அதை எடுத்து வெட்டி விற்கிறான். இன்னொரு அது அந்த கோழியை வெட்டும் போது இன்னொரு கோழி அழுவுறதா? இல்லை ஒரு ஆட்டை வெட்டும் போது இன்னொரு ஆடு அழுவுறதா? பாருங்க, உண்மை இல்லை. அப்படியே பார்க்கறது ரொம்ப சகஜமாக மனத்தை எடுத்துக்கிறது. ஆனால் மனுஷன் அழுவ ஆரம்பிச்சிடறான். அதனால்தான் மனுஷனுக்கு தான் ஆன்ம ஞானம் தேவை. பார்த்தீங்களா? ஸோ எப்படி வாழணும், சமுதாயத்தில் எப்படி வாழணும் என்ற விஷயத்த சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு, வேதங்கள் எல்லாமே சொல்லியிருக்கு. அதான் வேதங்களை நம்ம எங்கே படிக்கிறது, நான் கடந்த செக்ஷனில் ஒரு நம்ம தெரிஞ்சுக்கணும். மகா வாக்கியங்கள் என்ற விஷயத்தில் 1180 காண்டங்களோடு இருக்க 4 வேதங்கள், 1008 உபனிஷத்துகள் இவ்வளோ இருக்கு. அதுல இருந்து நம்ம சில மகா வாக்கியங்கள் என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஆன்ம ஞானம் பண்ணுறது மனுஷனுக்கு மட்டும்தான் தேவை. ஓகே. ஸோ ஆனால் அந்த அளவு கூட நம்ம படிக்க மாட்டேன்றோமே. அதனால ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு பகவத்கீதை ஒரு கிரந்தம் வந்திருக்குங்க. பார்த்தீங்களா? அந்த 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 பகவத்கீதைன்றது எல்லா உபனிஷத்து வேதங்களுடைய சாரத்தை உள்ளெடுத்து வந்து குறிக்கிறது. அதில் எப்படி மனுஷன் வாழணும், மனுஷன் எப்படி வாழணும், ஆனந்தகரமாக வாழணுன்றது தான் பகவத்கீதையில் முக்கியமான சாரம். அது பாராயணம் பண்ணுறது கிடையாது, சும்மா பாராயணம் பண்ணிட்டு கிடையாது. அது நம்ம வாழ்க்கை சாஸ்திரம். அதில் உபனிஷத்துகள் வேதங்களுடைய சாரம் தான் பகவத்கீதா. அதில் கிளீனாக சொல்லியிருக்காரு. யாரு? கிருஷ்ண பரமாத்மா. ஒரு மனுஷன் சமுதாயப்பரமாக எப்படி வாழணும், தன்னுடைய வாழ்க்கை பரமா எப்படி வாழணும் சொல்லிருக்காரு. அதுதான் வர்ண ஆசிரம தர்மங்கள். பகவத்கீதையில் சொன்னதான் நான் சொல்றேங்க, நம்ம சொந்தமா எதுவும் சொல்லல. பார்த்தீங்களா? எல்லாமே சாஸ்திரம் தான். என்ன சொல்லியிருக்காரு பகவத்கீதையில? ஞான யோகம். பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள் இருக்கு. 18 அத்தியாயங்கள்ல 4வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகம். பகவத்கீதை 18 அத்தியாயங்கள் கிட்டத்தட்ட 700 ஸ்லோகம் மாதிரி இருக்கு. அதுல 4வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் ஞான யோகத்துல ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். சாத்துர்வர்ணம் மயா சிருஷ்டி குண கர்ம விபாகசக. சாத்துர்வர்ணம் மயா சிருஷ்டியம் குண கர்ம விபாகசக தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்வத் அகர்த்தாரம் அவ்யயம். முழுசா சான்ஸ்கிரிட்ல இருக்குங்க.
நீங்கள் ஒன்றும் ஐயோ என்ன சான்ஸ்கிரிட்டில் இருக்குது சான்ஸ்கிரிட்டில் நினைக்காதுங்க. அது ரொம்ப சிம்பிளாக நான் விளக்கமாக நம்முடைய பாஷையில் நான் சொல்கிறேன். இது இந்த பொருளை சாத்துர் வர்ணம் 4 வர்ணங்கள். சத்துர் அப்படின்னாக்க 4, சாத்துர் வர்ணம் 4 வர்ணங்கள். மயா சிருஷ்டி, மயான என்னோட நீங்கள் கிருஷ்ணன் சுற்றி பண்ணான்னு நினைக்காதுங்க. பரமாத்ம தத்துவம், தெய்வ தத்துவம் அப்படின்னு நினைக்கணும். கிருஷ்ணன் தான் நான் வந்து சுற்றி பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணன் சுற்றி பண்ணாருக்கு அவர் வந்து துவாபரயுகத்தில் இருந்தார். அப்போ அதுக்கு முன்னாடி சாத்தியோகம் இருக்கு இல்லையா, திரேதாயுகம் இருக்கு இல்லையா, அப்புறம் கலியுகம் வருது இல்லையா. அப்போ என்ன ஆகுது, துவாபரயுகத்தில் முதல் சுற்றி பண்ணாரு அப்புறம் கிடையாதுனாக்கா அப்படி நினைக்கக்கூடாது. கிருஷ்ணன்ன்றது பகவான் தத்துவம், அதை நம்ம நினைவச்சுக்கணும். ஸோ சாத்துர் வர்ணம் 4 வர்ணங்கள். மயா சிருஷ்டி, என்னால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, படைக்கப்பட்டிருக்கு. எப்படி? குண கர்ம விபாகசக, குணங்களுடைய அடிப்படையில் நான் அதை சிருஷ்டி பண்ணியிருக்கேன், படைச்சிருக்கேன். 4 வர்ணங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னன்ட்டு. தஸ்ய அப்படி கர்த்தாரம் அபிமான், அந்த மாதிரி இந்த 4 வர்ணங்களை நான் படைச்ச பிறகும் இல்லை சிருஷ்டி பண்ண பிறகும் தஸ்ய கர்த்தாரம் அபிமான் வித்வத், தெரிஞ்சுக்கோ, அகர்த்தாரம் அவ்யயம். இதெல்லாம் நான் பண்ணா கூட நீ தெரிஞ்சுக்கணும் என்னன்னாக்க, என்ன நான் பண்ணாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அதே மாதிரி என்னில் எந்த விதமான மாற்றம் இல்லாத நான் இருப்பேன். நான் தான் சுற்றி பண்ணியிருக்கேன் 4 வர்ணங்களை குணத்தை அடிப்படையில். அப்படி நான் சுற்றி பண்ணா கூட அதுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது என்ற விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? ஓகே, இதை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். என்னங்க, பரமாத்மா பொறுத்தவரையிலையும் கிருஷ்ண பகவான் பரமாத்மா இல்லையா, ஆத்மாவுடைய அம்சம் தானே, அவ்வளோதான், பரமாத்மா அம்சம்தான், அவதாரம். ஸோ என்னங்க, பரமாத்மா பொறுத்தவரையிலையும் படைப்பில் எல்லாரும் ஈக்குவல் தானே. இப்போ நீ ஏன் 4 பிரிச்சிருக்காரு? 4 பிரிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் தான் பிரித்தேன், ஆனால் அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. ஏன்னா இது என்ன விஷயம்? பரமாத்மா தலைமையில எல்லாரும் ஒன்று தான் இல்லையா. தெய்வ தத்துவத்தை பொறுத்தவரையிலையும் நம்மளுக்கு அது நல்லதும் பண்ணாது கெட்டதும் பண்ணாது, அப்படியே சாட்சியாக பார்த்துட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோமோ அது தகுந்த மாதிரி அந்த பலனை நீ அடையணும்ட்டு அது மட்டும் அது அந்த பலனை அடையிற மாதிரி செயல்படுத்த தவிர மற்ற எதுவும் பண்ணாது. நம்ம நல்லது பண்ணாக்க நல்ல பலன் அனுபவிக்கிற மாதிரி அது நிர்ணயம் பண்ணும், கெட்டது பண்ணாக்க அந்த கெட்ட பலன் அனுபவிக்கிற மாதிரி அது நிர்ணயம் பண்ணும். அதுதான் தெய்வ தத்துவம், சாட்சியாக இருந்து பார்த்துட்டே இருக்கும். அது அத்தார வேறு எதுவும் பண்ணாது இல்லையா. அதனால தான் நான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ பரமாத்மா பொறுத்தவரையும் எல்லாருமே ஈக்குவலுங்க. ஈக்குவலாக இருக்கும்போது எப்படிங்க இந்த மாதிரி விதவிதமான வகையில் வருது, 4 வர்ணங்களாக வருது அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னாக்க, இங்கே நம்ம ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னு தெரியுமா, நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கணும், 84 லட்சம் உயிரினங்களில் ஒரு மனுஷன் தான் இந்த மாதிரி ஞானம் தேவை, மற்ற எதுக்கும் தேவை கிடையாது இல்லையா. ஸோ மனுஷன் தான் தன்னுடைய மனதையும் புத்தியும் பயன்படுத்தி தன் இஷ்டம் போல தர்மங்கள், அதாவது செயல்கள் பண்ணுறான். அதனால படைப்பில் இருக்கிற மனிதன், முதல்ல படைப்பில் இருக்கிற மனிதன் எந்த விதமான ரொம்ப தூய்மையாக இருப்பான், மனதிலையும் புத்திலையும் எந்த விதமான கலப்படமான எண்ணங்கள் இல்லாத, கலப்படமான செயல்படாத ரொம்ப தூய்மையாக தான் இறங்கியிருக்கான் மனுஷன் படைப்பில், பார்த்தீங்களா. ஆனால் காலப்போக்கில் போக 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 நான் என்னுடைய, நீ உன்னுடைய, அதுதான் நம்ம அகங்காரம் மமக்காரம் அப்படின்னு சொல்லுவோம். அகங்காரம், அகம் அப்படின்னாக்கா நான், அகங்காரம்னாக்கா எனக்கு சம்பந்தப்பட்ட அத்தனையுமே நான் தான் பெரியவன், நான் தான் அகங்காரம் பிடிச்சவன் சொல்லுவோம் இல்லையா, கர்வம் பிடிச்சவன் சொல்லுவேன். அதை நான் 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 என்ற போக்கில் அவன் எல்லா காரியங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவான் தன்னுடைய உடலுக்காக.
அது அகங்காரம். அகத்துடைய ஆகாரமா இருப்பான். மமகாரமும் மமா மமானாக்க என்னுடைய 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 எனக்கு சேர்ந்தவங்க, என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய வீடு, என்னுடைய வாசல், எனக்காக நான் பண்றேன், என்னுடைய உடம்புக்காக நான் பண்றேன், பார்த்தீங்களா, என்னுடைய சுகத்துக்காக நான் பண்றேன். நான் அகங்காரம், என்னுடைய மமக்காரம். இந்த மாதிரி எண்ணங்களோட மனுஷன் செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டு நிறைய காரியங்கள் பண்ணிடுறான். அதனால்தான் அந்த காரியங்கள் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி கர்மா சட்டத்தில் சிக்கிக்கிறான். மற்ற எந்த ஊரிலையும் படைப்பு எப்படி இருக்கோ அப்படிதான் நான் வாழ்றது. அது என்ன வச்சுக்கணுங்க, நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் மனுஷன் மட்டும் தான் இந்த ஆத்ம ஞானம் தேவை. ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும் எப்படியா மனுஷன் அப்படி பண்றான் அப்படின்ட்டு. ஒரு பானை தயார் பண்றவா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பானை தயார் பண்றான், கும்பாரம் சொல்லுவோம். பானை தயார் பண்றான். பானை எப்படி தயார் பண்ணுவோம் நம்ம? மண்ணோட, இல்லையா? மண்ணோட தயார் பண்றவன் அவன் மண்ணில் பானை தயார் பண்றான். மண்ணில் வந்து ஒரு ஒரு தண்ணி குடிக்கிற குழியாவை தயார் பண்றான், ஜக்கு தயார் பண்றான். மண்ணில் ஒரு மூடியை தயார் பண்றான். மண்ணில் சமையல் பண்ற பாத்திரம் தயார் பண்றான். மண்ணில் விதவிதமான பொம்மைகள் தயார் பண்றான். பார்த்தீங்களா? உருவத்துல வேற வேற விதமா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா மூல பொருள் என்ன? மண்ணு தான். பார்த்தீங்களா? மண்ணை விட்டுருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்? ஸோ மண்ணில் பாத்திரம் பண்ணாக்க நீங்க அது பேர் பாத்திரம்ன்றீங்க. மண்ணில் பொம்மை பண்ணாக்க நீங்க அது பொம்மைன்றீங்க. மண்ணில் ஒரு சட்டியை பண்ணாக்க அது ஒரு சட்டியை, மண் சட்டியன்றீங்க. மண்ணில் ஒரு மூடி பண்ணாக்க மண் மூடின்றீங்க. மூலமான பொருள் மண்ணா இருந்தாலும் வேற 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 பேர் வச்சு கேட்குறீங்க, சொல்றீங்க. அது யார் பண்ணாங்க? ஒரு மனுஷன் பண்ணான். பார்த்தீங்களா? மனுஷன் பண்ணான்னு அர்த்தம் என்ன? மண்ணை வச்சு அவன் கர்மா பண்ணான். அவன் பண்ண கர்மாவை தகுந்த மாதிரி நம்ம பேர் வைக்கிறோம். பார்த்தீங்களா? மூலமான பொருள் மண். அதே மாதிரி ஒரு தங்கத்தை எடுத்துக்கோங்க. தங்கம் அப்படியே எடுத்துக்கனாக்க தங்கத்துல எந்த மாற்றம் கிடையாது. தங்கம் தங்கமாக தான் இருக்கு. தங்கத்தை தயார் பண்றவன் தங்கத்தோட இப்பதான் நிறைய தங்க கடலாம் வந்துடுச்சு, தங்க மலைகள்லாம் நிறைய வந்துடுச்சு. தங்க தயார் பண்றவன் அந்த தங்கத்தோட ஒரு உருவத்தை பண்ணியிருக்கான். அதை நம்ம என்ன சொல்றோம்? கொலுசு, செயின் அப்படின்னு சொல்றோம், இல்லையா? காதை மாட்டிக்கிறது தோடு, மூக்குல மாத்திக்கிறது மூக்குத்தி, கையில போடுறது வளையல், விரல்ல போடுறது மோதிரம். பாருங்க, எல்லாத்துலயும் இருக்கிறது என்ன? தங்கம் தான். மூலப்பொருள் தங்கம் தான். ஆனா இந்த தங்கம் தயார் பண்றவன் தன்னுடைய மனதையும் புத்தியும் பயன்படுத்தி தங்கத்தை வேற வேற ரூபமா எடுத்து வந்து அமைச்சிருக்கான். அதுக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறோம். பார்த்தீங்களா? ஸோ ஏன் தங்கத்தை தங்கமா விட்டுக்கலாமே, ஏன் விடக்கூடாது? மற்ற எந்த உயிரினமாவது தங்கத்தை இந்த பொருளை மாத்துறதா? பாருங்க. ஒரு ஆடாவது, ஒரு மாடாவது, ஒரு கோழியாவது, இல்லை ஒரு நாயாவது, ஒரு சிங்கமாவது, ஒரு புலியாவது, ஏதாவது இந்த தங்கத்தை வேற எதுவும் மாத்துறதா? தங்கம் எப்படி அப்படி இருக்கா செயல்படுத்தா, சட்டப்படுத்தா போயிட்டே இருக்கு. மண்ணு எப்படி இருக்கா அப்படி போயிட்டே இருக்கு. மண்ணை வேற வேற உருவம் மாத்துறதா? இல்ல, ஒரு மனுஷன் தான் செயல்படுத்துறான். பாருங்க, பார்த்தீங்களா? அதுக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறான். ஸோ அந்த மாதிரி பேர், அந்த மாதிரி அந்த கர்மா பண்றான் அவன், அந்த தர்மத்தை நிறைவேற்கிறான் அவன். அதனால்தான் அந்த பேர் வருது. மாஸ்டர், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்ம பரமா ஆன்ம நிலைமையில நீங்க பார்க்கும்போது 84 லட்சம் உயிரினங்களும் ஒன்றுதான். ஆனா அந்த மனுஷன் தன்னுடைய
ஆன்ம ரூபத்தில் இருக்கிற அந்த சக்தியை பயன்படுத்தி தன்னுடைய உருவத்தை எடுத்துக்கிட்டு அந்த உருவத்தில், அதாவது அந்த ரூபத்தில், அந்த பிறவையில் எடுத்துக்கிட்டு அந்த பிறவையில் தன்னுடைய மனதையும் புத்தியும் பயன்படுத்தி எவ்வளவோ கர்மக்கள் பண்ணுறான். ஒருத்தன் கொலுசு பண்ணுறான், ஒருத்தன் தோடு பண்ணுறான், ஒருத்தன் வளையல் பண்ணுறான், இந்த மாதிரி ஒருத்தன் பானை பண்ணுறான், ஒருத்தன் தண்ணி குடிக்கிற பூஜை பண்ணுறான், ஒருத்தன் மூடி பண்ணுறான், பொம்மை பண்ணுறான். பார்த்தீங்களா? ஸோ அந்தந்த மனதையும் பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்தி பண்ணுறான் பாருங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி பலனும் வருது. அது உபயோகப்படுறா, அதுக்கு தகுந்த மாதிரி பலன் வருது. அதனால மாஸ்டர், மூலமான பொருள் ஆன்மீக நிலைமையில் இருக்கும்போது எல்லாமே ஆன்மாக்கள் தான். ஆனால் அந்த ஆன்ம சக்தியை பயன்படுத்தி எப்படி செயல்படுத்துறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுக்கு பலன் கிடைக்கிறது. பார்த்தீங்களா? ஸோ ஏன் அப்படி செயல்படுத்துறான்? அனுபவத்துக்காக. அனுபவம் வேணும்னு தான் ஒவ்வொரு விதமாக அவன் செயல்படுத்துறான். அனுபவம்ன்றது மனித பிறகு மட்டும்தான் தேவை, மற்ற எந்த பிறகு தேவை கிடையாது. எல்லாமே வாழ்க்கை இயற்கையாக வாழ ஆரம்பிச்சிடுறது, சுஷ்டி தர்மத்து பிரகாரம் வாழ ஆரம்பிக்கிறது. ஒரு மனுஷன் தான் சுஷ்டி தர்மத்துக்கு மாறுதலா தன்னுடைய மனதை புத்தி பயன்படுத்தி செயல்படுத்துறான் அனுபவத்துக்காக. பார்த்தீங்களா? ஸோ அனுபவம் யாருக்கு தேவை? ஆன்மாக்கு தேவை. தான் யார் தான் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்கு சிருஷ்டின்றது. அதனால அந்த அனுபவத்துக்காக தான் அவன் செயல்படுத்துறான். எல்லா விதமான அனுபவம் அவனுக்கு தேவை. அதனால ஆனால் அந்த அனுபவத்துக்காக செயல்படுத்தும் போது அதுக்கு தகுந்த மாதிரி கர்மா பண்ணுறான். கர்மா பண்ண தான் அனுபவம் வரும். அனுபவம் தான் ஞானம். அந்த அனுபவ ஞானம் ஆன்மாவில் போய் பதவி ஆகிடும். அந்த அனுபவம் பண்ண உடல் அந்த கர்மாவுடைய பலன் அனுபவிக்கும். இதுதான் நம்முடைய செயல்பாடு. பார்த்தீங்களா? ஸோ அதனால மாஸ்டர், நீங்கள் என்னென்ன தர்மம், அதான் எந்தெந்த செயல்பாடு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேசிஸில், அந்த அடிப்படையில் தான் இந்த 4 பிரிச்சார். அதான் சாத்துர் வர்ணம் மயா சிருஷ்டியம். வர்ணம் அப்படின்னா என்ன? வர்ணம் அப்படின்னா குணம். பார்த்தீங்களா? ஸோ வர்ணம்னாக்கா கலர் அப்படின்னு நினச்சிக்கோலே. அது ஓகே. அவன் எந்த எந்த குணத்தை சேர்ந்தவன்? பார்த்தீங்களா? அவன் ட்ரூ கலர்ஸ் ரிவீல் ஆகுது. அதாவது சில விஷயங்களில் சில சந்தர்ப்பம் வரும்போது நம்மளுடைய உண்மையான குணம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம உடனே அவன் மேலே காமெண்ட் அடிப்போம். பார்த்தீங்கன்னா அவன் புத்தி பாரு எப்படி இருக்கு, வர்ணம், அவன் ட்ரூ கலர்ஸ், அவனுடைய உண்மையான வர்ணம் தெரிஞ்சிச்சு பாரு, குணம் தெரியுது பாரு அப்படின்னு சொல்ல வர்ணம் பண்ற குணம். அதனால இந்த குணத்து அடிப்படையில தான் நம்ம இந்த பிரிவு ஏற்படுத்தியிருக்காரு. யாரு? பகவான். சாத்துர்வர்ணம் மயா சிருஷ்டியும் குணகர்ம விபாகசக. குணங்களை பொறுத்து தான் நான் பண்ணியிருக்கேன். அவன் என்னென்ன செயல்படுத்துறானோ அது தகுந்த மாதிரி அவன் குணம் வருது. அதான் என்ன நம்ம செயல்படுத்துறோமோ நம்ம அந்த செயல்படுத்துகிற அந்த குணம் நம்மளுடைய சூக்ஷ்ம உடல்ல வாசன ரூபத்தில் போய் அடைஞ்சிருக்கு. அதுதான் கர்ம பலன் அடைஞ்சிருக்கு சொல்கிறோம் இல்லையா? அடைஞ்சிருக்கு. ஸோ அதை திருப்பி அனுபவிக்கிறதுக்கு நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிருவோம். அது தகுந்த மாதிரி நம்ம பிறவை எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த பிறவையில் அந்தந்த செயல்கள் பண்ணுவோம் அந்த அனுபவத்தை பெறத்துக்கு. ஸோ இது அடிப்படையில் தான் சாத்துர்வர்ணம் மயா சிருஷ்டியம் குணகர்ம விபாகசக. இந்த குணங்களை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன அந்த பிரிவுகள் அப்படின்னு பார்த்தாக்க சாத்துர்வர்ணம் 4 பிரிச்சிருக்காங்க குணங்கள் அடிப்படையில். எந்த அந்த பிரிவுகள் அப்படின்னாக்க 1 பிராமணன். இதை நம்ம ஒன்றும் பச்சையாக சொல்ல போனால் இது குலங்கள் சொல்லுவோம். நம்ம பிராமண குலம். சரிங்களா? முதல் இது பிராமணன், அப்புறம் க்ஷத்ரியன், அப்புறம் வைசியர், அப்புறம் சூத்ரர். இதாங்க 4 வர்ணங்கள். சாத்துர் வர்ணம் 4 வர்ணங்கள்: பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்ரர். இதுதான் பகவான் பிரிச்சது. அப்படி பிரிச்சு கூட எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. எனக்கு நான் பிரித்தேன் குணத்தை பொறுத்து. அவன் எந்த செயல்படுறானோ அந்த செயல் பிரகாரம் அவனை நான் பிராமணன் சொல்லுவேன், நான் க்ஷத்ரியன் சொல்லுவேன்,
நான் வைசர்னு சொல்லுவேன், நான் சூத்ரன் சொல்லுவேன் சமுதாயத்துல. பார்த்தீங்களா? ஸோ ஸோ குணங்கள் எத்தனை இருக்கு அப்படி நீங்க பார்த்தீங்கன்னாக்க முக்கியமா 3 குணங்கள். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்வகுணம் அப்படின்னா என்ன? சத்வகுணம்னாக்க நம்ம யாருக்கும் எந்த விதமான கெடுதல் பண்ணாத வாழ்ற வாழ்க்கை இருக்கிற குணம் தான் சத்வகுணம். அதாவது ஹிம்சை பண்ணாத நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதுதான் சத்வகுணத்தோட இருக்கிற வாழ்க்கை. இன்னொரு உயிரினத்துக்கு நம்மளால சொல்லால செயலாலே சிந்தனையால எந்த விதமான ஹிம்சையும் நடக்கூடாது. அந்த மாதிரி நீங்க வாழ்ந்தீங்க, அதுதான் சத்வகுணம். பார்த்தீங்களா? நம்ம வாழ்றதுக்காக எவ்வளவு கர்மம் பண்றோம் இல்லையா? அந்த கர்மம் பண்றதை எப்படி பண்றீங்க? இன்னொரு உயிரினத்துக்கு ஹிம்சை நடக்கிறதா? அது சத்வகுணம் கிடையாது. பார்த்தீங்களா? இன்னொரு உயிரினத்துக்கு சொல்லாலேயோ இல்லை செயலாலேயோ உங்களுக்கு சிந்தனையாலேயோ பாதிப்பு ஏற்படல, நீங்க சத்வகுணத்தோடு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில. பார்த்தீங்களா? அதே மாதிரி ரஜோகுணம். ரஜோகுணம் எனக்கு அதிகாரத்தை செலுத்துறது. அதிகாரம் தான் சாஸ்வதம். அது மேல ஒரு வெறி. அரசியல் பார்த்துக்கோங்க, அரசியல் இன்னும் அதிகாரம் தானே. இல்லை பெரிய பெரிய பதவியை நம்ம ஏற்றுக்கணும். இல்லை பெரிய பெரிய எனக்கு புகழ் வரணும், பேரும் புகழும் அதிகமாக வரணும் அப்படி நம்ம நிறைய செயல்படுத்தப்படுவோம். செயல்கள் பண்ணுவோம், காரியங்கள் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்றவங்க ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க. அதே மாதிரி அடுத்தது தமோகுணம். தமோகுணம் தமோகுணம்னாக்க வெறும் சாப்பாடு தூக்கம் அவ்வளோதாங்க. அதுக்காக தான் நம்ம செயல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதாவது சாப்பாடுக்காக எது வேணும் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தமோகுணம். ஸோ இந்த மாதிரி சத்வ ரஜோ தமோகுணம், இந்த குணங்கள் அடிப்படையில் தான் இந்த பிரிவினை வருது. 4 பிரிவினைகள்: பிராமண, கஷத்திரிய, வைசிய, சூத்ர. ஓகே மாஸ்டர். ஸோ படைப்போட வர்றது கிடையாதுங்க, நம்ம படைப்பில் எடுத்துன்னு வரோம். பிறக்கும் போது நான் பிராமணன், பிறக்கும் போது அவன் வைசியர், பிறக்கும் போது கஷத்திரிய குலம் கிடையாது. நம்ம பண்ற செயல்களை பொறுத்து தான் குலம்ன்றது வருதுன்னு சொல்றாரு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா. பார்த்தீங்களா? ஸோ பிராமணன் ஆனா அவன் எப்படி இருப்பான்? பிராமண குலத்துக்கு சேர்ந்தவன் எப்படி இருப்பான்? திருப்பி நம்ம நினைவு வச்சுக்கணும், நம்ம பண்ற செயல்கள் பொறுத்து தான் இந்த குலம். சமுதாயத்துல நம்ம நம்ம இந்த குலத்தை பிரிவிக்கிறோம் இல்லையா, பிறப்போட வருது இல்லையா, அது கிடையாது. இதுதான் நம்ம முக்கியமா நினைவு வச்சுக்க வேண்டியது. பிராமணன் எப்படி இருப்பான்? பிராமணன் அர்த்தங்க. முதல்ல அந்த பிராமணன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பிராமணன்ற வார்த்தை எனக்கு பிரம்ம தான், பிரம்மாவுடைய அணு, பிரம்ம அணு பிராமணன். அதாவது அத்தனையுமே பிரம்ம தத்துவம் தான். பிரம்ம தத்துவம் என்னன்னு நம்ம தெரியும். பிரம்மம்னா என்ன? பிரம்மம்னா பூரி ஈட்டி பிரம்மா. பூரியன்னா ரொம்ப பெருசு, எதோட நம்ம அளக்க முடியாது. அளக்கிறத எப்படி அளப்போம்? நம்ம ஒன்று நீளத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் அளக்க முடியாது, எவ்வளோ கிலோமீட்டர் அளக்க முடியாது. இல்லை சுமை பலுவில் இத்தனை கிலோகிராமு, எத்தனை கிலோகிராமு நம்மளால் அளக்கவும் முடியாது, எத்தனை கிலோகிராமுன்ட்டு. அப்புறம் கனத்தில் எத்தனை சதுர அடி நம்மளால் எவ்வளோ கோடி சதுரடியை அளக்கவே முடியாது. கனஅடி அளக்கவே முடியாது. அப்புறம் இன்னும் சமயம், எவ்வளோ சமயத்தில் நம்ம பிரம்மத்தை போய் சேரலாம்? 1 வருஷமா, 10 வருஷமா, 100 வருஷமா, 1000 வருஷமா, கோடி வருஷமா, கோடி வருஷமா அளக்க முடியாது. ஸோ அதுதான் பிரம்மம், பூரியத்து பிரம்மம். அந்த பிரம்மம் தான் எல்லாமே படைச்சிருக்கு. எல்லாமே இந்த படைப்பு முழுசா பிரம்மம் அன்ற நினைப்போட செயல்படுத்துறவன் தான் பிராமணன். பார்த்தீங்களா? நம்ம ஐயங்கார் உடைய சந்தத்தில் பிறந்தவன், அவங்களுடைய குடும்பத்தில் பிறந்தவன், அதெல்லாம் பிராமணன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிராமணனாக்க சமஸ்தம், அதாவது எல்லாமே பிரம்மத்தோட சேர்ந்தது தான். சர்வம் கலித்துவம் பிரம்மா.
மகா வாக்கியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்வம் கழித்துவம் பிரம்ம, அத்தனையுமே பிரம்ம பதார்த்தத்தோட சுஷ்டிய அமைக்கப்பட்டிருக்கு என்ற நினைப்போட நடமாடுறவன் தான் பிராமணன். ஸோ அந்த மாதிரி அதான் சத்துவ குணத்தோடு இருப்பான். அவங்க எந்த குணம் அவனுக்கு எல்லாமே ஆத்ம தத்துவம் தான் தெரிஞ்சுக்கிறவன் எப்படிங்க ஹிம்சை பண்ணுவான்? ஹிம்சையே பண்ண மாட்டான், ரொம்ப சிம்பிளா வாழ்வான். சத்துவ குணம், சாத்விக குணம், அதுதான் பிராமண தத்துவம். அப்ப எப்படி அவன் செயல்படுத்துவான்? எந்தெந்த விதமான செயல்படுத்துவான் அவன்? பிராமண தத்துவனுக்கு அவன் சாத்விக குணத்தோட இருப்பான். இன்னொன்னு அவன் பிராமணன். சரி, நம்ம வாழணுங்க, வாழ்றதுக்காக சாப்பாடு தேவை. யார் போடுவாங்க நம்மளுக்கு சாப்பாடு? ரோட்டி கப்படா மக்கான், அதாவது உணவு, ஆடைகள், தங்குற இடம், இதெல்லாம் அடிப்படையான தேவைகள் ஒரு மனித வாழ்க்கைக்கு, இல்லையா? அதெல்லாம் யார் போடுவாங்க? பெருமை எடுத்து வந்து கொடுத்துருவாங்களா? இல்லையே. அதுக்காக நம்ம ஏதாவது சம்பாதிக்கணும், ஏதாவது செய்யணும், இல்லையா? ஸோ இந்த பிராமணன் என்ன செய்வான்? பிராமணன் செய்யற தொழில் என்னன்னாக்க எல்லாருக்கும் டீச் பண்றது தான். டீச்சர். நீங்க டீச்சர் தொழில் பண்றீங்க அப்படின்னாக்க நீங்க பிராமணன். நீங்க பிறப்புல பறையனா இருக்கலாம், பிறப்புல கஷத்திரியனா இருக்கலாம், பிறப்புல வயசு குடும்பத்துல வந்திருக்கலாம். ஆனா நீங்க மற்றவங்களுக்கு டீச் பண்றீங்க, கல்வியை கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னாக்க நீங்க பிராமணன் தாங்க. பார்த்தீங்களா? இந்த அடிப்படையில வருது இந்த பிரிவு, 4 பிரிவுகள். பிராமண கஷத்திரிய வயசு சூத்திரது இந்த அடிப்படையில் வருது. ஸோ நீங்க யாருக்காவது பாடத்தை கற்றுக் கொடுக்குறீங்க, அது கல்வி எந்த கல்வியாக இருக்கட்டும், அதாவது வயிற்று பொடுக்காக, இப்போ நம்ம கற்றுக்கிற கல்வியெல்லாம் வயிற்று பொடுக்காக கற்றுக்கிற கல்வி தான், இல்லையா? பரவாயில்ல, உங்களுக்கு யார் டீச் பண்ணுறாங்களோ 1ஆம் கிளாஸ்லேருந்து இல்லை எல்கேஜி யூகேஜிலேருந்து யார் உங்களுக்கு டீச் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் பிராமணர்கள் தான். அவங்க பிறவையில் எப்படியா இருக்கட்டும். பாருங்க, டீச்சிங் தொழிலை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்க, நீங்க பிராமணன். பார்த்தீங்களா? ஸோ அவங்க சமுதாயத்துக்கு நல்ல சொல்றது, சமுதாயம் நல்லபடியா வாழ்றதுக்கு தேவை இருக்கிற கல்வியை கற்றுக் கொடுக்கறது, இது அவங்க தொழிலா இருக்கும். குண கர்ம, அதான் அவங்க குணம். பாருங்க, குண கர்ம விபாகசக சாத்துர் வர்ணம், 4 வர்ணங்கள்ல பிராமணன் அந்த மாதிரிதான் இருப்பான். நீங்க டீச் பண்றீங்க. இப்ப ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையில இந்த 4 வர்ணத்துல 4 வர்ணங்கள்லயும் இருப்பான், இல்ல ஏதாவது ஒரு வர்ணத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்தெந்த தர்மம், அதான் எந்தெந்த செயல் நம்ம பண்ணும்போது அந்தந்த சமயத்துல நம்ம அந்தந்த வர்ணத்துக்கு சேர்ந்தவங்களா இருப்போம். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ டீச்சிங் செல்லிலே இருந்தானாக்கா அவன் பிராமணன். ரொம்ப சாதுவா இருப்பான், ரொம்ப சிம்பிளா வாழ்வான், எந்த விதமான அதர்ம காரியங்கள்ல போக மாட்டான், நேர்மையா வாழ்க்கைய நடத்துவான், சிம்பிளா இருப்பாங்க. பார்த்தீங்களா? ஸோ நீங்க பாருங்க, டீச்சிங் தொழிலில் இருக்கிறவங்க, ஒரு கல்வி கற்றுக் கொடுக்குற தொழிலில் இருக்கிறவங்க எவ்வளோ சிம்பிளாக இருப்பாங்க. பார்த்தீங்களா? அவங்க எப்படியாவது இருக்கட்டும், எந்த விதமான பிறப்பில் எந்த விதமான குலத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் டீச் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. அதர்ம காரியத்தில் ஈடுபடுறதுக்கு நிறைய யோசிப்பாங்க. ஐயோ, அக்கிரம மார்க்கத்தில் சம்பாதிக்கிறதுக்கு கூட ரொம்ப யோசிப்பாங்க. டீச் பண்றவங்க பிராமணன். உதாரணம் எடுத்துக்கலாங்க, ஒரு துரோணாச்சாரியர். துரோணாச்சாரியர் யாரு? துரோணாச்சாரியர் பிராமணன். அவர் என்ன வேலை பண்ணாரு? அவர் கௌரவர்களுக்கு பாண்டவர்களுக்கு அவர் எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்தாரு. யாருக்கு என்ன வித்தியை வேணுமோ அது கற்றுக் கொடுத்தாரு. ஆக மொத்தத்தில் எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்தாரு. பிராமணன். பாருங்க, ஒரு வாழ்நாள் காலத்துல நம்ம இந்த 4 வர்ணங்களையும் நம்ம ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி? துரோணாச்சாரிய உதாரணம் எடுத்துக்கலாம். டீச் பண்ணும்போது அவர் பிராமணன், ஆனா அவரு டீச் பண்ணும்போது அந்த கௌரவர்களுடைய ஆஸ்தானத்துல அவர் அரசியலில் ஈடுபட்டிருக்காரு. சரிங்களா? அரசியல் ஈடுபட்டு மகாபாரத யுத்தத்துல
அவர் துரியோதன சார்பில் அவர் யுத்தம் பண்ணார். யுத்தம் பண்ணும்போது அவர் யாரு? கத்திரியன். பார்த்தீங்களா? ஸோ துரோணாச்சாரியர் 2 விதமாக இருக்காரு. பிராமணா இருந்தார் டீச் பண்ணும்போது, யுத்தம் பண்ணும்போது கத்திரியன். பார்த்தீங்களா? ஸோ நம்ம ஒரு ஆள் பண்ற தர்மத்தை வச்சு கர்மா வச்சு தான் நம்ம பிரிக்கணும் தவிர படைப்போட பிரிக்கிறது கிடையாது. ஆனால் படைப்புல பிராமணன் துரோணாச்சாரியர் டீச் பண்ணும்போது பிராமணன், யுத்தம் பண்ணும்போது கத்திரியன். பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். பிறப்போட வர்ற கேஸ்ட் கிடையாது, பிறப்போட வர்ற குலம் கிடையாது. பண்ற தொழிலை வச்சுதான் எந்த விதமா நம்ம செயல்படுத்துறோம், அதை வச்சுதான் நம்முடைய குலத்தை நம்ம நிர்ணயம் பண்ண தவிர பிறப்போட பண்ணக்கூடாது. ஓகே மாஸ்டர்? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா வச்சுக்கணும். இப்ப பிறப்போட நம்ம பண்றதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. ஒரு சின்ன உதாரணம் எடுத்தோம்னாக்க உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம பாருங்க, நம்ம மணிப்பூர் மாநிலத்தில் என்ன ஆச்சு? சுதந்திரம் வந்த பிறகு நம்ம வந்த உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க? அதாவது தாழ்ந்தப்பட்ட குலங்கள் இருக்கு இல்லையா, அதாவது கிறிஸ்டியன்ஸு, முஸ்லிம்ஸ், இவங்க நம்ம பாரத நாட்டில் கம்மியான தொகையில் இருந்தாங்க. ஜனத்தொகையில் கம்மியான அளவில் இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ரிசர்வேஷன் பண்ண முன்னுக்கு வந்தது யாரு? நம்முடைய பாரத அரசாங்கம். அப்போ பண்ணாங்க அவங்க, அவ்வளோதான். ஓட்டுக்காக பண்ணாங்களோ இதில் பண்ண அரசியலில் பண்ணுற எல்லா ஜிமிக்கு அதுதான். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க? தாழ்ந்தப்பட்ட குலத்துக்கு சேர்ந்தவங்க இந்த கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸு, அதனால் அவங்களுக்கு நிறைய சலுகை கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய சலுகை கொடுத்தாங்க. நிறைய சலுகை கொடுத்த பிறகு என்ன ஆச்சு? அவங்க பொருளாதார விஷயத்தில் நல்லபடியாக வளர்ந்து, சுதந்திரம் வந்து நம்மளுக்கு 80 வருஷம் ஆச்சு. 1947 வந்தது, இப்போ 80 வருஷம் ஆகுது. பொருளாதார விஷயத்தில் நல்லபடியாக அவங்க சேர்ந்தாங்க. எந்த எந்த அடிப்படையில் அவங்க தாழ்ந்தவங்க நம்ம நிர்ணயம் பண்ணுறோம்? பொருளாதார விஷயத்தில் பணம், அவ்வளோதான். அந்த விஷயத்துல ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய பணம் சேர்ற மாதிரி அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கிறதுக்கு அதுதான் ரிசர்வேஷன் இல்லையா? வேற என்ன இருக்கு? தாழ்ந்தப்பட்ட குலங்கள் இருக்காங்க, அதனால் அவங்க உத்தியோகத்தில் சீக்கிரமாக பதவி வர்ற மாதிரி, உத்தியோகம் கம்மியான மார்க் வந்தாலும் வர்ற மாதிரி, இந்த மாதிரிலாம் நம்ம சலுகை பண்ண என்ன அது கிடைச்சல அவங்க வாழ்வு ரொம்ப ஜாலியாக இருக்கிறதுக்கு நம்ம பண்ணுறோம் ரிசர்வேஷன். ஸோ அந்த மாதிரி முதல்ல பண்ணாங்க 1947 கிறிஸ்டியன்ஸு. ஸோ மணிப்பூரில் என்னாச்சு? அவங்க அந்த மாதிரி அந்த ரிசர்வேஷன் வச்சுக்கிட்டு அவங்க வருஷக்கணக்கில் அவங்க அதை எடுத்துக்கிட்டு அதனுடைய பலன் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? உயர்ந்த குலத்தில் இருக்கிறவங்க பிராமணன், கத்திரியனா இருக்காங்க இல்லையா, அவங்களோட இவங்க அந்த சலுகைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப அதிகமான நிலைமைக்கு போயிட்டாங்க. அதாவது தாழ்ந்த குலம் சொன்னவங்க உயர்ந்த குலத்துக்கு சேர்ந்தவங்களோட பொருளாதார விஷயத்துல ரொம்ப அதிகமான நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்ப இப்ப இருக்கிற அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு? ஓகே, இந்த மாதிரி பண்றதுனால இது மாதிரி யார் பொருளாதார நிலைமையில அதிகமா இருக்காங்களோ அந்த அடிப்படையில ரிசர்வேஷன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே என்னாச்சு? ஒரு வாட்டி ருசி கண்ட போனாச்சு இல்லையா, எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கறது நம்ம பழகிட்டோம் இல்லையா. அதனால எப்ப பொருளாதார நிலைமையில அவங்க ரொம்ப அதிகமான நிலைமையில இருக்காங்களோ அந்த அவங்களுக்கெல்லாம் இந்த இனிமேல கொடுக்குற சலுகைகள் வராது அப்படின்னு அரசாங்கம் கவர்மெண்ட் முடிவு பண்ணிடுச்சு. உடனே அவங்க ஒத்துக்க விரும்பல உடனே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. யாரோட ஃபைட் பண்ணாங்க? உயர்ந்த குலத்தோட இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபைட் பண்ணாங்க. எதுக்காக ஃபைட் பண்ணாங்க? எனக்கு இந்த சலுகைகளை கொடுத்தீங்க இல்லையா, இது எங்க வாழ்நாள் முழுக்க எங்க பரம்பரையை வந்து ஆகணும். என்ன அது? உயர்ந்த குலத்தில் இருக்கிறவங்க கம்மியான நிலைமைக்கு போயிட்டாங்க இப்ப பொருளாதார நிலைமை. ஆனால் அவங்களுக்கு எந்த ரிசர்வேஷன் கிடையாது. உங்களுக்கு ரிசர்வேஷன் வச்சு நீங்க கோடீஸ்வரன் ஆயிட்டீங்க, ஆனா கூட சலுகை கேட்குறீங்களே அப்படின்ட்டு கவர்மெண்ட் கொடுக்காதனால பொருளாதார நிலைமையில அவங்கள பிரிச்சு நீங்க உயர்ந்த நிலைமைக்கு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு சலுகைகள் வராது சொல்லி அவங்க
அந்த சலுகைகள் எடுத்துக்கனால இவங்க ஒத்துக்க விரும்பல. அதனால பயங்கர ஃபைட் பண்ணி எவ்வளவு அராஜகமா நடந்திருக்கு பாருங்க மணிப்பூர்ல. ஏன் அந்த மாதிரி நடந்திருக்கு? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்னாக்க நம்ம பிறப்போட நம்ம அந்த குளத்தை டிசைட் பண்ணியிருக்கோம், தாழ்ந்த குளம் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா? அதனால்தான் ஜனநாயகம் குடிச்சுவர் ஆயிடுச்சு. ஜனநாயகத்துல பிறப்போட நம்ம எந்த குளத்தையும் டிசைட் பண்ணக்கூடாது. பண்ற தொழிலை வச்சியோ அது மாதிரிதான் டிசைட் பண்ணணும். அதனால்தான் ஜனநாயகம் மணிப்பூர்ல எவ்வளவு கஷ்டப்படு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன் மணிப்பூருக்கு. அந்த மாதிரி எவ்வளவு இடத்துல நடக்குது பாருங்க. பார்த்தீங்களா? இப்போ ரீசெண்டாக வெஸ்ட் பெங்கால் கல்கத்தாவில் நடந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அராஜகம் நடந்திருக்குன்ட்டு. அவங்க எல்லாரும் முஸ்லீம்ஸ்லாம் உள்ளே எடுத்து வந்து இப்போ வந்து எலெக்ஷனில் வந்த இதில் வேற கட்சி மாறி வந்ததுனால யார் யார் பங்களாதேஷ்லேருந்து இங்கே வந்தாங்களோ எல்லாரும் ஓட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள்லாம் ஓட்டாங்க. ஏன்? எல்லாமே முறையில்லாத நிலைமையில வந்தாங்க. அரசியலுக்காக நம்ம பண்ற வேலை. ஸோ மொத்தத்தில் என்ன ஆகுது? இந்த குல வியவஸ்தை, வர்ண வியவஸ்தை அவங்க பிறப்போட டிசைட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? அதனால்தான் இந்த மாதிரி அராஜகம் வருது. அதனால்தான் ஒரு கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காரு, குணகர்ம விபாகசகர் சாத்துர்வர்ணம். இந்த 4 வர்ணத்தை நான் குணங்களை வச்சா டிவைட் பண்ண தவிர மற்ற எந்த படலையும் கிடையாது. அந்த குணங்கள் எப்படி ஆகுது? மனுஷன் தானா பண்றத காரியங்கள் தான் குணத்தை உருவாக்கிக்கிறான். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ பிராமணன் ரொம்ப சத்துவ குணத்தில் இருப்பான், அவன் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பான். அது எதை டீச் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த நிலைமையில இருப்பான் அவன் பிராமணன். பிறப்போட அப்படி பார்த்தா நான் பிறப்போட நான் பிராமணன். நான் பிராமண குலத்துல பிறந்திருக்கேன். ஆனா அதை நாம எடுத்துக்கூடாது. ரைட்? அப்ப க்ஷத்ரியன் எப்படி இருப்பான்? க்ஷத்ரியனுடைய இன்னொரு வர்ணம் க்ஷத்ரியன். க்ஷத்ரியன் எப்படி இருக்கான்? க்ஷத்ரியன் அவன் பாதுகாப்புறான், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. சமுதாயத்துல இருக்கிற மக்களுக்கு இல்ல சமுதாயத்துல இருக்கிற ஜீவன்களுக்கு அவன் ரட்சகனா இருப்பான், பாதுகாப்பா இருப்பான். சேஃப்டி செக்யூரிட்டி, ரட்சணை கொடுப்பான், பாதுகாப்பான். பார்த்தீங்களா? ஒரு ராஜா என்ன பண்ணுவார்? அவங்களுடைய அத்தனை பிரஜாக்களுக்கும் மக்களுக்கும் அவன் பாதுகாப்பா இருப்பான். என்ன மக்கள் கஷ்டம் வந்தா கூட உடனே அவன் வந்து நின்று அந்த கஷ்டத்தை போக்குவான். பார்த்தீங்களா? ஸோ பாதுகாப்பு பண்ற தொழில இருக்கிறவங்க, செக்யூரிட்டி தொழில இருக்கிறவங்க க்ஷத்ரியர்கள். இப்போ நான் பிறக்கும் போது நான் பிராமணன், இன்னும் ஆர்மியில போய் வேலை பண்றேன்னு வச்சோங்களேன், ராணுவத்துல போய் வேலை பண்றேன்னு வச்சோங்களேன். ராணுவத்துல என்ன வேலை பண்றீங்க? நீங்க நாட்டை பாதுகாக்கிறீங்க. நாட்டை பாதுகாக்கிற தொழில நான் ஈடுபட்டிருக்கேன், அந்த குணத்தோட நான் இருக்கேன். அப்ப நான் யாரு? நான் க்ஷத்ரியன். பிறப்புல நான் பிராமணன் இருக்கலாம், நாட்டு பாதுகாக்கிற தொழில் நான் இருந்தேன், நான் க்ஷத்ரியனுங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி சில நாடுகளே அந்த மாதிரி இருக்கு. இந்த உலகத்துல பிராமண தொழில் அதிகமா பண்ற நாடுகள், இந்த புத்த மதத்துக்கு சேர்ந்தவங்கலாம் ரொம்ப எல்லாருக்கும் அறிவுரை கொடுக்குறவங்க, ஆன்ம போதை கொடுக்குறவங்க பாருங்க. ஜப்பான், சைனா, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பௌத்த மதம் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்கள பழைய காலத்துல எக்கச்சக்கமா அவங்க போதனை பண்ணாங்க, ஆன்ம ஞானத்தை கொடுத்தாங்க. பிராமணன் நாடா பிராமண நாடு. இப்ப நிறைய மாற்றம் வருது, அது வேற சமாச்சாரம். ஆக மொத்தத்துல நிறைய கத்து கொடுத்தது, தொழில் கத்து கொடுத்தது, ஞானத்தை கத்து கொடுத்தது சீனா, ஜப்பான், இதெல்லாம் பிராமண நாடு. அது பண்ணும்போது, அந்த தொழில் பண்ணும்போது, அந்த முறையில் இருக்கும்போது, ஸோ க்ஷத்ரியனா இருக்கும்போது அவ பாதுகாக்கிற. அதான் நீங்க ஒரு போலீஸா இருந்தீங்கன்னு, போலீஸ்காரன் வேலை என்ன? போலீஸ்காரன் வேலை என்ன? பாதுகாக்கிறது. ஏதாவது
அடிப்படையான ஏதாவது நடக்கூடாத விஷயம் நடந்தாங்க உடனே சரிப்படுத்துறது சமுதாயத்தை. பார்த்தீங்களா? சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர். இது பண்றது யாரு? நீங்க ஒரு போலீஸ்காரன் தொழில் பண்ணீங்கன்னாக்க நீங்க பிறப்புல பிராமணா இருக்கலாம், இல்ல கஷத்திரியனா இருக்கலாம், ராஜா இதாக இருக்கலாம். ஆனா நீங்க போலீஸ்காரன் தொழில் பண்ணாலும் இல்ல ஆர்மியில போய் சேர்ந்தாலும் நீங்க கஷத்திரியன். பார்த்தீங்களா? பிறப்போட வர்றது கிடையாதுங்க, குலம் பண்ற தொழிலோட வருது. குணகர்ம விபாகசகா. இதை நம்ம நினைவு வச்சுக்கணும். ஓகே, பிறப்போட நீங்க பண்ணீங்க என்ன ஆகும்? நான் மணிப்பூரை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். தாழ்ந்தப்பட்டவங்க அப்படின்னு நம்ம ரிசர்வேஷன் பண்ண ஆரம்பிச்சோம். என்ன ஆறுது மணிப்பூருக்கு? அதனால்தான் நம்மளுக்கு என்ன ஆகுது? ஜனநாயகமே அங்க தோத்து போயிடுச்சு. ஏன் தோத்து போறதுக்கு காரணம் என்ன? அவங்க இந்த பிரிவினைய, பிராமண கஷத்திரிய வைச சூத்ரான்ற பிரிவினைய அவங்க பிறப்போட பண்ணாங்க. நீ கிறிஸ்டியனா பிறந்தியா இல்ல நீ முஸ்லீமா பிறந்தியா, ஒரு ரிசர்வேஷன். கிரைஸ்தவா பிறந்தியா இல்ல முசல்மான பிறந்தியா, உங்களுக்கு ரிசர்வேஷன். இந்த சலுகைகள் உனக்கு வருது. பார்த்தீங்களா? ஜனநாயகமா தோத்துடுச்சுங்க. டெமோக்ரஸி இல்லாத போயிடுச்சு. சரியான ஜனநாயகம் எப்படி வரணும்? இந்த தொழிலை வச்சு பண்ற காரியத்தை வச்சு தான் நீங்க பிரிக்கணும் தவிர. ஸோ அதனால்தான் ஜனநாயகத்துல எந்த குலத்தையும் எடுத்து வரக்கூடாது. குலத்தை எடுத்து வந்தீங்க ஜனநாயகம் நாசனம் ஆயிடும், இல்லாத போயிடும். ஜனநாயகமே இல்லாத போயிடும். பார்த்தீங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. மாஸ்டர்ஸ் எப்படி நடக்கிறது பாருங்க இப்ப. ஓகே, ஸோ கஷத்திரியன் கஷத்திரிய நாடுகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துங்க ரஷ்யா பாருங்க. ரஷ்யா என்ன ஆகும்? ரஷ்யா நாடு மற்ற நாடுகள் ஏதாவது கஷ்டப்படுறாங்க அவங்க துணிஞ்சு அவங்க உதவி பண்ணுவாங்க. ஸோ ரஷ்யா நாடு முழுசா கஷத்திரிய நாடு. நாடு முழுசா அதுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே ராணுவத்தோட சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ நாடே கஷத்திரிய நாடு. ஓகே, இப்ப நிறைய மாற்றங்கள் வருது, அது வேற சமாச்சாரம். மூலமா இருக்கிறது அந்த மாதிரி. ஸோ நீங்க பாதுகாக்கிற தொழில இருந்தீங்க, நீங்க கஷத்திரியன். பார்த்தீங்களா? பிறப்போட நீங்க யாராவது இருக்கலாம். நீங்க ஒரு போலீஸா வேலை பண்றீங்க, நீங்க ராணுவத்துல வேலை பண்றீங்க, நீங்க ஒரு செக்யூரிட்டி கார்டா வேலை பண்றீங்க, நீங்க கஷத்திரியன். பார்த்தீங்களா? ரைட். இனி அடுத்தது வைசியர். வைசியர் என்ன யாரு? வைசியர்னா பிசினஸ் பண்றாங்க, தொழில் பண்றான் இல்லையா? எதுக்கு தொழில் பண்றான்? ஏன்னா எல்லாரும் வாழறதுக்கு பொருள் தேவையில்ல. அந்த பொருளெல்லாம் அவன் எடுத்துட்டு வந்து மற்றவங்களுக்கு எல்லாரும் சேர்க்க வைக்கிறான். தொழில், அந்த தொழிலை வச்சுதான் அவன் வைசியர் சொல்லணும். திருப்பி அந்த வைசியர் அந்த தொழில் பண்ணும்போது எப்படி பண்றான்? அந்த தொழில் பண்ணும்போது இன்னொரு மோசம் பண்ணாத, அநியாயமா சம்பாதிக்காத, சரியான லாபத்தோட இன்னொருத்தரை மோசம் பண்ணாத, ஏமாத்தாத. அவன் சம்பாதிச்சான், அவன் சத்தோ குணத்தோட இருக்கிற வைசியர். பாருங்க, அப்படி இல்லாத இன்னொருத்தரை ஏமாத்தி ஹிம்சை பண்ணி சாவடிச்சோம், அந்த மாதிரி சம்பாதிச்சான் அந்த வைசியன் ரஜோகுணத்துல இருக்கிறவன். இந்த அடிப்படையில் தான் நம்ம பிரிக்கணும். வைசியுடைய காரியம் என்ன? சமுதாயத்துக்கு தேவை இருக்கிற பொருட்களை சேர்க்கிறது. அவன் எப்படி சம்பாதிக்கணும், அது தகுந்த மாதிரி அவன் கர்மம் அனுபவிப்பான். அதுவே சமாச்சாரம். ஸோ அந்த தொழில இருக்கிறவன் வைசியர். அதே மாதிரி அடுத்த தொழில் என்ன? சூத்ரன். சூத்ரன் என்ன? சூத்ரன் நம்ம நினைப்போம் அதை தொடக்கூடாது, அவனை அவன் பறையன் அப்படின்னு நினைப்போம். கிடையாதுங்க, அது கிடையவே கிடையாது. சூத்ரனுடைய வேலை என்ன தெரியுமா? சூத்ரனுடைய வேலை என்னக்கா, மிச்சம் இருக்கிற 3 தொழில் இருக்காங்க, பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரன். அவங்களுக்கு தேவை இருக்கிற அத்தனை காரியங்களும் பண்றாங்க. அதாவது சர்வீஸ், சேவை பண்றவங்க தான் சூத்ரங்க.
நம்ம நினைக்கிற மாதிரி பறையம் கிடையாது, தொடக்கூடாது, அன்டச்சபிள் கிடையாது. அதெல்லாம் நம்ம இந்த அரசியல்வாதிகள் பண்ற இந்த ஜிமிக்ஸ். சூத்திரன்றது தொழில் பண்றவன். எந்த தொழில் பண்ணுவான்? மற்ற 3 தொழில், மற்ற 3 பேருக்கு, பிராமண, கித்திரி, வைசிய, சூத்திரர்களுக்கு சேவை பண்றவன். என்னன்னு அவங்களுக்கு தேவை இருக்கும், அதாவது உடலோட காரியம் பண்றவன். நீங்க சர்வீஸ் பண்றீங்க, சேவை பண்றீங்க, நீங்க சூத்திரன். அதாவது சம்பளத்துக்காக வேலை பண்றீங்க, நீங்க சூத்திரன். பார்த்தீங்களா? சம்பளத்துக்காக வேலை பண்ண, வெறுமனே ஃப்ரீயா ஒன்றும் வேலை பண்ணல. அப்ப பழைய காலத்துல என்ன பண்ணாங்க? இவங்க இந்த பிராமணன் கல்வியை கற்றுக் கொடுப்பார். கல்வியை கற்றுக் கொடுத்து அவர் எதுவும் பைசா வாங்க மாட்டார். பழைய குருகுலத்தால் அவங்க இருக்கு இல்லையா, வாங்க மாட்டார். இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பிரஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவர் கல்வி கற்றுக் கொடுத்ததுக்காக அவருக்கு தேவை இருக்கிற பொருட்களையோ, அவருக்கு தேவை இருக்கிற வேலைகளையோ இவங்க பண்ணுவாங்க. சூத்திரம் பண்ணுவான், சத்திரியம் பண்ணுவான், வைசியம் பண்ணுவான். பொருள் எல்லாம் எடுத்து வந்து வைசியம் கொடுப்பான். பிராமணன் நல்லபடியாக அவர் நல்லபடி இருக்கிறது பாதுகாக்க சத்திரியம் பண்ணுவான். அவருக்கு தேவை இருக்கிற அத்தனை காரியங்கள், வீடு கட்டி கொடுக்கறது, அது பண்றது, இந்த வேலை அந்த வேலை பண்றது, சூத்திரம் பண்ணுவான். அந்த மாதிரி பிராமணன் கல்வி கற்றுக் கொடுப்பான். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வாழ்க்கை முறை வந்தது. ஒரு ராஜா பிரஜைக்களை அவன் ரட்சணை கொடுப்பான். அவன் ரட்சணை கொடுத்ததுக்காக அவன் எப்படி வாழுவான்? பிரஜாக்கள் தன்னுடைய எந்த பயிர் இது பண்றாங்களோ, என்ன சம்பாதிக்கிறோம், அது சில பொருளை அந்த டாக்ஸா கட்டுவான். ராஜா எப்படி வாழ்றது? பார்த்தீங்களா? இதெல்லாம் அவங்க யாரும் அவங்களை வற்புறுத்துறது கிடையாது, தாங்களா பண்றது. ஏன்னா ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவன் வாழ்றதுக்கு உதவி பண்றது. பாருங்க, அந்த மாதிரி விவசாயம் இருக்கு நம்மளுக்கு. ஆனா இப்ப சூழ்நிலைக்காக நம்ம என்னென்னோ பண்றோம். ஸோ சூத்திரன்றவன் தொழில் பண்ணி சம்பாதிக்கிறவன். இப்ப நான் பிறக்கும்போது பிராமணனுங்க, பிறக்கும்போது பிராமணன். ஆனா நான் வந்து வேலை பண்ணேன், ஏர்போர்ட்ல வேலை பண்ணேன். நான் எதுக்கு வேலை பண்ணேன்? சம்பளத்துக்காக வேலை பண்ணேன். நான் ஏர்போர்ட்ல வேலை பண்ணதுனால அந்த ஏர்போர்ட்டை யூஸ் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு தேவை சலுகையில நான் பண்ணியிருக்காங்க. அந்த வெறுமனே பண்ணேன்னா இல்லையே, நான் சம்பளம் எடுத்துக்கினேன் நான் பண்ண வேலைக்கு. அப்ப நான் வேலை பண்ணி சம்பாதிச்சேன் அப்படின்னாக்க, பிறப்புல நான் பிராமணன், ஆனா வேலை பண்ணி நான் சம்பாதிக்கிறதுனால நான் சூத்ரன். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா? இப்ப நான் டீச் பண்றேன், எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை நான் உங்களுக்கு டீச் பண்றேன். அப்ப இந்த சமயத்துல நான் பிராமணன். பாருங்க, ஒரு மனுஷன் அந்தந்த நிலைமைக்கு தகுந்த மாதிரி என்னென்ன காரியங்கள் பண்றான், அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய குலத்தை டிசைட் பண்ணணும். பேரை போட கிடையாது. நான் என்னுடைய வாழ்நாளில் 40 வருஷங்கள், 20 வயசுல இருந்து 60 வயசு வரையும் நான் ஏதோ ஒரு தொழில் பண்ணி சம்பாதிச்சேன். அதான் 40 வருஷங்கள் என்னுடைய வாழ்நாளுக்குள்ள நான் சூத்திரனா வாழல, பிறப்பட நான் பிராமணன். பார்த்தீங்களா? ஓகே, ரிட்டையர் ஆகும்போது, ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி, ரிட்டையர் ஆன பிறகு இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இப்போ நான் எல்லாம் இந்த மாதிரி மெடிடேஷன் டீச் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறது, எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை கொடுக்குறது, இதுதான் நான் பண்ணுற தொழிலாக இருக்கு. அப்போ நான் பிராமணன். என்னை குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறது, காப்பாற்றுறது, அவங்களுக்கு தேவை இருக்க அத்தனையுமே பண்ணுறது நான் வைசியன். குடும்பத்துக்கு தேவை இருக்கிற குடும்பத்தை நல்லபடியாக பாதுகாக்கிறது, ஆபத்து வந்துச்சானாக்க அந்த ஆபத்து வராத நான் செயல்படுத்துறது நான் கிரியன். பாருங்க மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம குலத்தை முடிவு பண்ண தவிர பிறப்போட முடிவு பண்ணக்கூடாது. பிறப்போட முடிவு பண்ணி பொருளாதார அடிப்படையில் நீங்க குலத்தை நீங்க டிசைட் பண்ணி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க, மணிப்பூராட்டம் ஆயிடும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதுதான் குணத்தை வச்சுதான், நம்ம பண்ண காரியங்களை வச்சுதான் நம்மளுடைய
குலத்தை நம்ம டிசைட் பண்ண தவிர பேரை போட்டு டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் எதுக்கு வந்திருக்கு? இதெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க மாஸ்டர்ஸ்? இதெல்லாம் இந்த இந்த குணங்கள்லாம் ஏன் மாறுது? இந்த குணங்களை மாறத காரணம் என்னக்கா, நம்ம ஆன்மா வந்து அனுபவம் ஆன்மாக்கு. அதனால ஒவ்வொரு வாட்டி சில பிறவைகள் பிராமணா வேலை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணும், சில பிறகு கஷத்திரியனா முடிவு பண்ணும், சில பிறகுகள் வைசரா முடிவு பண்ணும், சில பிறகு சூதரா இருக்கிறதுக்கு முடிவு பண்ணும். பார்த்தீங்களா? அதுக்கு அனுபவம் தேவை. ஸோ ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலையும் சத்துவ குணத்திலையும் நிறைய பிறவைகள் இருக்கும். ஸோ கடைசியில் நம்ம சேர வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம சேர வேண்டியது பிராமண நிலைமைக்கு தான். அதாவது எல்லா குணத்தில் இருக்கிற அனுபவத்தையும் பெற்று, தமோ குணத்தில் சில பிறவைகள் எடுத்த அனுபவத்தை பெற்று, ரஜோ குணத்தில் சில பிறவைகள் எடுத்து கர்மக்கள் பண்ண அனுபவத்தை பெற்று, கடைசியில் சத்துவ குணத்தில் சில பிறவைகள் எடுத்த அனுபவத்தை பெற்று, கடைசியில் சாத்விகனா மாறணும், கடைசியில் பிராமணா மாறணும். அதுக்காக தான் நம்முடைய முழு நோக்கமே. அப்போ பிராமண மாறத்துக்கு என்ன பண்ணும்? நம்ம குணங்களை மாறத்துக்கு என்ன பண்ணணும்னாக்கா அதுக்கு தான் தியானம் வருதுங்க. அங்கதான் தியானம் வருது. இந்த கதையில யார் சொல்றீங்க அப்படின்னாக்க, தியானத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னாக்க, எல்லாருமே பிராமணனா மாறணும். குணத்துல சத்துவ குணத்துல மாறணும். சத்துவ குணம் எப்படி வரும்? தியானத்து மூலியமா தான் நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப நம்ம தியானம் பண்றோமோ, தியானத்துல நம்ம ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆன்மா தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருந்தாக்க, அப்ப எல்லாமே ஆன்மா தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லாமே ஆன்மா தான் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருந்தாக்க, நம்ம எப்படி நம்ம ஹிம்சை பண்ணுவோம்? ஹிம்சையை பண்ண மாட்டோம், சத்துவ குணத்துல இருப்போம். பார்த்தீங்களா? அந்த குணம் வரத்துக்கு தான் அத்தனை பேருமே பிராமணர் ஆகிறோம். அத்தனை பேர் சத்துவ குணத்துல இருக்கணும். பிறப்போட கிடையாது, வாழ்க்கையோட. அது தியானம் மூலியமா வரும். பார்த்தீங்களா? அதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய குணங்கள். சாத்துர் வர்ணம் எல்லாருமே எந்த குணத்துல இருந்தாலும் கடைசியில பிராமணனா மாறத்துக்கு முயற்சி பண்ணணும். பிறப்போட கிடையாது மாஸ்டர், திருப்பி சொல்றேன், பிறப்போட கிடையாது. நம்ம பண்ற செயல்களோட, நம்ம குணங்களோட நம்மள மாற்றம் வரணும். அதுக்கு தியானம்தான் உதவும். ஓகே மாஸ்டர்? இதுதான் வர்ணம் தர்மங்கள். சாத்துர் வர்ணம் மயா சிருஷ்டியம் குண கர்ம விபாகசக தஸ்ய கஸ்தாரம் அப்பிமாம் வித்வத் அகர்த்தாரம் அவ்யயம். இதெல்லாம் நான் தான் பிரிச்சேன். ஆனா அதுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. எப்படி பிரிச்சேன்? அவங்களுடைய குணத்தை அடிப்படையில் பிரிச்சேன் நான். அவங்க குணத்தை தகுந்த மாதிரி அவங்க குணத்தை எண்ணிக்கிறாங்க. அதுதான் தவிர பிறப்போட கிடையாது. ஓகே மாஸ்டர்ஸ்? ஸோ இதோட நான் இன்னைக்கு நிறுத்திக்கிறேன். இன்னும் சில விஷயங்கள் நம்ம அடுத்த செக்ஷனில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.